அனைத்துமே நம் கையில் தான் இருக்கின்றது. இதற்கு ஒரு உதாரணமாக புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நாம் பார்க்கலாம். புத்தர் தனது தியானத்தில் இருக்கின்றார். அப்போது வழிப்போக்கர் ஒருவர் வருகின்றார். அவருக்கு இவரிடம் பேச வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அவர் பேசாமல் தனது தியானத்தில் மூழ்கியிருக்கும் பொழுது இவருக்கு சற்று கோபம் வந்து விடுகின்றது. ஆகவே முதல் திட்ட ஆரம்பித்து விடுகின்றார். கொஞ்ச நேரம் கழித்த பிறகும் கூட இவருடைய தியானம் களையப்படவில்லை. ஆகவே அவர் மேலும் கோபம் அடைந்து அவரை நிந்தனையும் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார். பல நிமிடங்கள் இதில் கழிந்து விட்டன. பிறகும் கூட புத்தர் எந்தவித அசைவும் இல்லாமல் இருந்தார். ஆகவே அந்த வழிப்போக்கர் தனது கோபத்தை விட்டுவிட்டு தான் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார். பிறகு எப்பொழுது தியானம் முடிந்ததோ அப்போது அவருடைய சீடர்கள் புத்தரிடம் கேட்டார்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருந்தீர்கள்? உங்களால் எப்படி இந்த அமைதியை கடைபிடிக்க முடிந்தது? அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. அப்பொழுது புத்தர் அவர்கள் கூறினார்கள், நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டால், அந்த விருப்பத்திற்கு ஆட்பட்டு விட்டால் நம்மை வேறு யார் ஒருவராலும் அசாந்தியை ஏற்படுத்த முடியாது. இது நமது ஒரு தீர்மானமாகவே இருக்கின்றது என்று கூறினார். இதிலிருந்து வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கின்றது. எண்ணங்கள் நம் கையில்தான் இருக்கின்றன. மன உணர்வுகள் நம் கையில்தான் இருக்கின்றன. ஆனால் அதில் எந்த உணர்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது.